நம்ம ஸ்டேஷனுக்கு வெளியே குண்டு வீச தெரிஞ்சவங்களுக்கு உள்ள வீச எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? உள்ள இருக்கிற அக்யூஸ்ட் காட்டுல வெளியே இருக்கிறவங்க தான் பயப்படாங்க. ஏன்னா அவன் தான் ஒவ்வொரு தடையும் அழிச்சிட்டு வர்றான். வணக்கம். ருத்ர வீணைங்கிற வீணையை வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த வீணையில் எந்த ராகம் வாசித்தாலும் அந்த ராகத்துக்கு உண்டான பலன் அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சன் டிவியில் சீரியல்லாம் கூட எடுத்தாங்க. கிட்டத்தட்ட அப்படி ஒரு சூப்பர் நேச்சுரல் கான்செப்டோட ஓப்பன் ஆகிற படம் தான் இந்த சின்னர்ஸ். முக்கியமாக இந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. என்ன ஒரு இமேஜினேஷன் தெரியுமா? அந்த ஒரு கிளப்பில் அட்டகாசமாக ஒரு டீனேஜ் சிங்கர் ஒருத்தன் பாடுறான். சிலர் பாடும்போது கடவுளே இறங்கி வந்து கேட்பாரு, ஏன் சாத்தான் கூட கேட்கும். அந்த இசை காலம் கடந்து ஆன்மாக்களை லிங்க் பண்ணுங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வேறு வரும் பின்னாடி. அப்படியே அட்டகாசமாக அந்த மொத்த இடமும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சர்லேருந்து வெவ்வேறு கேரக்டர்ஸ்லாம் வந்து போவாங்க. அண்ட் இதெல்லாமே லென்த்தியான சிங்கிள் டேக்கில் பின்னணியில் ஒரு அற்புதமான பாட்டோட பிளே ஆகும்போது நிஜமாவே பெரிய ஸ்க்ரீனில் மட்டுமே அனுபவிக்க வேண்டிய ஒரு மேஜிக்கல் மொமெண்ட். இந்த ஒரு மொமெண்ட்டே போதும் இந்த படத்தை டிஃபைன் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம ஊர் மியூசிக் டைரக்டர் பாடல்கள்லாம் வச்சு சீக்கிரமே மீம் எடிட்லாம் பண்ண போகிறாங்கன்னு கூட நினைக்கிறேன். ஓப்பனிங்லேயே இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு யோசிக்க வேணாம். சும்மா இப்படி பேசி ஒரு ரிவ்யூ ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். படத்தில் வேற என்ன விஷயங்கள் நல்லா இருந்தது நல்லா இல்லை அப்படிங்கிற சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட்டுங்கிற எஸ்எஸ்எல்சியை பண்ணுங்கள். 1932 ஆரம்பமாகுது இந்த சின்னர்ஸ் படத்தோடைய கதை. ஸ்மோக் ஸ்டாக்னு ட்வின் பிரதர்ஸ், ரெண்டுமே மைக்கேல் ஜார்டன் தான். மிசிசிபியில் அவங்க பிளாக் கம்யூனிட்டிக்காக ஒரு சின்ன கிளப்பை ஆரம்பிக்க பிளான் பண்ணுறாங்க. அதில் பெர்ஃபார்ம் பண்ண அவங்களோட இளம் கசின் ஒருத்தனை கூட்டிகிட்டு போகிறாங்க. செம்மையாக பாடுவான். ஸ்மோக்கோடைய ஒய்ஃப் ஆனி, இன்னொரு பியானோ பிளேயர், ஒரு ஃபீமேல் சிங்கர், கிளப்பில் மற்ற வேலைகளை கவனிக்க ஒரு சைனீஸ் கப்பல்னு எல்லாருமே அங்கே அசம்பிள் ஆகிறாங்க. செம்மையாக எல்லாரும் பாட்டு பாடி ஆட்டம் ஆடி ஒரு வைப் செட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அழையா விருந்தாளியா சில கேரக்டர்ஸ் அங்கே கேட் கிராஷ் மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சின்னர்ஸ். பீரியட் ஆக்ஷன் ஹாரர்னு விக்கிபீடியாவில் இந்த படத்துடைய ஜானரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் மசாலா தான் ஆக்சுவலாக. ஏன்னா இது ஒரு ஜானர் கிடையாது, கொலாஜ் ஆஃப் ஜானர்ஸ். சர்ரியலா, ஃபேண்டசியா, சூப்பர் நேச்சுரல் ஹாரரா, மியூசிக்கல் ஹாரரா, ஏன் ஸ்லாஷர் படமாக கூட நம்ம சொல்லலாம். நம்ம ஊர் மசாலா படம் எடுக்கிற டேரக்டர்ஸ்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம ஆடியன்ஸுக்குலாம் ஒரு ஐட்டம் பத்தாதுங்க, அறுசுவை உணவு வேணுங்க, ஃபுல் மீல்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இந்த படத்துடைய டேரக்டர் ரயான் கூக்லருமே என் படம் ஆடியன்ஸுக்கு ஃபுல் மீல்ஸ் மாதிரி இருக்கணும்னு நினச்சி தான் இந்த படத்தை எடுத்தேன் அப்படின்னு அதே தான் சொல்லியிருக்காரு. அதை செஞ்சும் காட்டியிருக்காரு. படத்துடைய முதல் ஒரு மணி நேரம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. அந்த இடத்துடைய ஜியோகிராஃபி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, கேரக்டர்ஸை பற்றின அறிமுகம், அந்த காலகட்டத்துடைய பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப், கருப்பின மக்களுடைய நிலை, ஹீரோஸ் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தராக சந்திச்சு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரதுன்னு ரொம்ப டெலபரேட்டாகவே இந்த பேஸில் தான் கதையை கொண்டு போயிருக்காரு கூக்லர். ஏன்னா அடுத்த ஒரு மணி நேரம் என்ன கதை, அது எப்படி போகுங்கிறத நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் ட்ரெய்லர் பார்க்காத என்னால் சுத்தமாக கெஸ் பண்ணவே முடியல. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஷூட் அவுட் கிளைமேக்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு எபிலாக் கிளைமேக்ஸ்னு அங்கேயும் எதிர்பார்க்காத விஷயங்களை நடத்தி காட்டியிருக்காரு இயக்குனர். அது நல்லாவும் இருக்கு. ஸ்மோக் ஸ்டாக்னு ரெண்டு கேரக்டர்ஸ்லையுமே செம்ம ஸ்வாகோட ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு மைக்கேல் ஜார்டன். ரெண்டு பேருமே வெவ்வேறு ஆள் மாதிரியே தான் ஃபீல் ஆகிறாங்க. அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் காட்டியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. அண்ட் டபுள் ஆக்ஷன் எங்கேயுமே தெரியாத வகையில் செம்ம விஎஃப்எக்ஸ். அங்கே மட்டும் இல்லை, படம் முழுக்கவே இந்த பிளட் அண்ட் கோரை காட்டுற காட்சிகள், இந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாத்துலேயுமே கிராஃபிக்ஸ் சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி சொன்னேன், அந்த சிங்கிள் டேக் சீக்வன்ஸில் கண்டிப்பாக அதை ஸ்டிச் தான் பண்ணியிருக்காங்க. பட் சீம்லெஸ்ஸாக ஒரு ஃப்ளோவில் அந்த சீன் போகும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் கொஞ்ச நாளைக்கு அந்த சீக்வன்ஸ் மைண்டில் ஓடிட்டே இருக்கும், மறக்கவே முடியாது. ஃபிகரேட்டிவ்லி அண்ட் லிட்ரலி ஒரு ஃபயர் சீன் அது. ப்ரீச்சர் பாய் சாமியா வர பில்ஸ் கேட்டனுக்கு இது முதல் படம். செம்ம வாய்ஸ் இவருக்கு, நல்லா நடிக்கவும் செஞ்சிருக்காரு. டெல்டா ஸ்லிம்ங்கிற வயசான பியானோ பிளேயர் கேரக்டரில் டெல்ராய் லிண்டோ கலக்கியிருக்காரு. இவருடைய காமிக்கல் மூமெண்ட்ஸ் படத்தில் நல்ல ரிலீஃபாக இருந்துச்சு. ரெம்னிகா, அழையா விருந்தாளிகளோட தலைவனாக வர ஜாக் ஓ கானல் கொஞ்சம் டிப்பிக்கலாக தெரிஞ்சாலுமே கூட எஃபிஷியண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. உம்மி மொசாக்கோ, ஜேமி லாசன், ஓமர் பென்சன் மில்லர், லீ ஜூன் லீனு மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த பூண்டு சாப்பிட்ற சீக்கிரம் சொன்னோம் எல்லாரும் சேர்ந்து, அதில் ஒவ்வொருத்தருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் அப்படி நிறைய ஃபன்னியான லைட்டர் மூமெண்ட்ஸும் இருக்கு. இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ மியூசிக் டைரக்டர் லுட்விக் கொரான்சன். டெனட், ஆப்பன்ஹைமர் ரெண்டு படங்களை கலக்கிற மனுஷன் இங்கேயும் ஒரு கலக்கியிருக்காரு. படத்துடைய ஸ்கோர், பாடல்கள் ரெண்டுமே அட்டகாசம். எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. திடீர்னு அந்த கிளப்புக்கு வெளியில் பல ரவுண்டு கட்டி நின்று கோரஸா ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்க. சிச்சுவேஷனே செம்ம கிரேசியான சிச்சுவேஷன். அந்த கிரேசியான ஐடியாவுக்கு ஈக்குவலான ஒரு கிரேசியான படம் கிரியேட் பண்ணியிருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், சவுண்ட் டிசைன், எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபின்னு ஒவ்வொரு ஏரியாலுமே இந்த படத்தில் அசத்திருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு சில இடங்களில் கைரிச்சி படம் பார்க்குறோமோ அப்படின்ற மாதிரி கூட ஒரு ஃபீல் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவருடைய பேசிங் இன்னும் கூட கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கலாம். ட்வின் கேரக்டர்ஸ் உட்பட எல்லாருமே ஜஸ்ட் மேலோட்டமாக மட்டும் ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. ஹீரோ ப்ரீச்சர் பாய் கேரக்டர்ல மட்டும் கொஞ்சம் பெட்டரான ஒரு டெப்த் இருந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பதட்டம் வந்தாலும் அது ஜென்ரலாக நம்மளுக்கு இந்த நல்ல கேரக்டர் செத்துடக்கூடாதுங்கிற தாட் மாதிரி தான் இருக்கே தவிர கேரக்டர்ஸுக்கு ரூட் பண்ணுற லெவலில் இல்லை.
வழக்கமாக ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல வில்லன் முதற்கொண்டு எல்லா கேரக்டர்ஸையும் கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் சொல்லுவாங்க. ஆனால் எங்க முதல் ஆக்ட் முடிஞ்சு ரெண்டாவது ஆக்ட் செட் ஆகும்போது தான் திடீர்னு ஒரு வில்லன் ஒருத்தர் வராரு. இதனால அந்த கேரக்டர் வர அந்த முதல் சில காட்சிகள்லாம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. மொத்தத்தில் இந்த சின்னர்ஸ் நிஜமாவே செம்ம வேக்கியான வியர்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஜானர் கலவை இருக்கிற யூனிக்கான திரைப்படம். டு பி ஆனஸ்ட் எனக்கு ரயான் கூக்லர் டைரக்ட் பண்ண பிளாக் பேந்தர் 2 பார்ட்ஸுமே பெருசாக ஒர்க் ஆகலை. அதனால பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் போய் உட்காந்தேன். ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இந்த படம் இருந்தது. அண்ட் இந்த படம் ஒருவேளை உங்களுக்கு ஒர்க் ஆகாமையும் போகலாம், ஆனால் கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீனில் ஒரு யூனிக்கான அனுபவமாக இருக்கும். அதுக்காக மூவி பஃப்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது அப்படின்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். படம் தியேட்டர்ஸில் மட்டுமே ஓடுது. நான் நார்மல் ஸ்க்ரீனில் சப்டைட்டில்ஸோட பார்த்தேன். ஐமேக்ஸ்லையும் சப்டைட்டில் இருக்குது.